ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புத்தகம் 122 சங்கீதம் 7வது வசனம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. தேவனாகிய கர்த்தர் 2 காரியங்கள் நமக்குள் நம் வீட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒன்று சமாதானம், மற்றொன்று சுகம். ஆனால் என்ன இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ பிசாசானவன் அந்த காரியம் இருக்கக்கூடாது என்று விரும்புகிறான். தேவன் உன் குடும்பத்திற்குள்ள உன் இல்லத்துல உள்ளத்துல சமாதானம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் பிசாசானவன் சமாதானம் இருக்கக்கூடாது என்று விரும்புகிறான். தேவன் சுகம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் பிசாசானவன் சுகவீனமாகவே நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிற காரியம், அவர் செயல்படுத்துகிற காரியம் மாத்திரம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். பிசாசு எதிர்பார்க்கிற காரியமோ அவன் நினைக்கிற காரியமோ எந்த ஒரு காரியமோ நம்மளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அது நடக்காது. அப்ப சமாதானத்தின் காரணர் நம்மளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பவர் நம்மளுடைய வாழ்க்கையில் சுகத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் அப்பாவாக இருந்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். யெகோவா ரஃபாவாக இருந்து அவர் நம்மளுக்கு சுகத்தை கொடுக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.